ஒரு நாள் ஒரு மாடு தன்னோட வீட்டுக்கு போறதுக்காக மெதுவா நடந்து வந்துகிட்டு இருந்துச்சு. அப்ப அங்க நின்ன புலி அத பார்த்த உடனே சொல்லுச்சு, ஏய் மாடே, எங்க போற? இங்க ஒருத்த நிக்கிறான், என்னை மதிக்காம நீ நடந்து போறியா அப்படின்னு கேட்டுச்சு. அப்ப அந்த மாடு சொல்லுச்சு, ஐயா ஐயா, நான் என்னோட குழந்தைய காணோம்னு சொல்லி தேடிட்டு இருக்கேன். நீங்க எங்கேயாவது பாத்தீங்களா? அது ரொம்ப நல்ல குட்டி, பேரு ராஜு. எங்கேயாவது பாத்தீங்களா? நானே காலையில இருந்து சாப்பிட எதுவும் கிடைக்காம சுத்திட்டு இருக்கேன். என்கிட்ட வந்து உன் கண்ணுக்குட்டியை காணான்னு சொல்லி கேக்குறியா? உனக்கு எவ்வளவு தைரியம்? உன் கண்ணுக்குட்டி கிடைச்சா நான் தான் ஃபர்ஸ்ட் சாப்பிடுவேன். அதனால சீக்கிரம் கண்டுபிடிச்சிரு. ஐயா, நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? என் கண்ணுக்குட்டியே காணோம், நீங்க எனக்கு தேடி தருவீங்களா? நான் உங்களுக்கு கறி வாங்கி தர்றேன் நம்ம பாய் கடையில. எது? வேட்டையாடாம எதுவும் பண்ணாம உன் குழந்தைய கண்டுபிடிச்சு கொடுத்தா எனக்கு கறி தரியா? பரவாயில்லையே, வா, சரி நாம 2 பேரும் போய் உன் குழந்தைய தேடலாம். தேடினா எனக்கு 10 கிலோ கறி வாங்கி தரணும் நீயே, சரியா? அந்த மாடும் அந்த புலியும் அந்த தன் குட்டியை தேடி மெதுவாக நடந்து சென்று கொண்டிருந்தது. போகும் வழியில் அந்த மாடு நிறைய தகவல்களை அந்த புலிக்கு சொல்லி கொண்டு வந்தது. இந்த ஊரில் எங்கு கறி கிடைக்கும், யாரிடம் கறி கிடைக்கும், எங்கு மட்டன் பிரியாணி நல்லா இருக்கும் என சொல்லிக்கொண்டு இரண்டும் நடந்து சென்றது. குரங்கண்ணே குரங்கண்ணே, என்னோடைய கண்ணுக்குட்டிய நீங்க பாத்தீங்களா? அதோட பேரு ராஜு. ஏலே, ஏம்ல கேக்குற? அந்த பொடி பையன்தாயா இந்த ஊர்ல பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா, தெரியுமா? இன்னைக்கு காலையில எந்திரிச்ச உடனே எனக்கு பெரிய தள்ள கொடுத்துட்டான். அதனால உங்ககிட்ட சொல்லலாம்னு ஓடி வந்தோம்ல. நீ அவனை காணான்னு சொல்லி தேடிட்டு இருக்க. ஐயா, என் பையன் அப்படி என்ன பெருசா பிரச்சனை பண்ணிட்டான் சொல்லுங்க. அவன் ரொம்ப நல்ல பையன், தெரியுமா? யாரு அவனா? நான் குளிச்சுட்டு இருந்தேன், என் சோப்பை எடுத்து ஒளிய வச்சுக்கிட்டான். அதுக்கு பதிலா ஏதோ செடியா, அந்த செடியில செஞ்ச சோப்பான், அதை கொண்டு வந்து மேல பூசிட்டான். என் உடம்பெல்லாம் திக்குது. இப்ப டாக்டர் கிட்ட போனா சொரியாசிஸ்ங்கிறாங்க. எல்லாம் உன் பையனாலதான், அந்த ராஜு பையனாலதான். அவன் மட்டும் என் கையில கிடைச்சான், அவனுக்கு இன்னைக்கு இருக்குது. ஏமா, என்ன உன் பையன் ரொம்ப நல்ல பையன், தங்கமானவன், வைரமானவன் சொன்ன, அவன் என்ன இவ்வளவு குறும்பு பண்றான்? அவன் எதுக்கு நான் கண்டுபிடிக்கணும்? அவ்வளவுதான், அவன் பையன் கிடைச்சிட்டான். எனக்கு மட்டன் பிரியாணி வாங்கி கொடு. ஏதே, இந்த அம்மாவா மட்டன் பிரியாணி வாங்கி கொடுக்கும்? ஏங்க, இது ஒரு கஞ்ச பிசுனாரி, யாருக்கும் 1 ரூபாய் செலவு வைக்காது. அப்புறம் இது யாராவது வீட்டுல போய் தான் புள்ள மெஞ்சிட்டு வரும், சரிங்களா? இந்த அம்மா யாருக்கும் எதுவும் பண்ணாது. இதை நம்பி நீங்க வேற வந்து சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணிட்டு போங்க ஐயா, இது ஒரு கஞ்சம். என்னம்மா சொல்ற நீ? கஞ்சமாமா? என்ன இது? என்னை ஏமாத்த பாத்தீங்கன்னா நான் யார் தெரியும் தானே? புலி, வரி புலி, அவ்வளவுதான், ஒரே கடி மர்கையா, சரியா? எனக்கு இப்போ மட்டன் பிரியாணி வேணும். ஐயா, நான் சொன்னதை எப்பயும் காப்பாத்துவேன். எனக்கு நீங்க என் பையனை கண்டுபிடிச்சு என் கையில கொடுங்க, நான் உங்களுக்கு மட்டன் பிரியாணி வாங்கி தரேன். நான் முன்னாடி கஞ்சமா இருந்தேன், ஆனா புள்ள பாசத்துக்கு முன்னாடி எதுவும் பெருசு இல்ல, சரிங்களா? எனக்கு என் பிள்ளைய கண்டுபிடிச்சு கொடுக்குறீங்க நீங்க 2 பேரும், இல்ல அவ்வளவுதான், 2 பேருக்கும் தண்டனை கொடுத்துருவேன். அந்த 3ம் அந்த ராஜு பையனை தேடி மெதுவாக நடந்து கொண்டிருந்தது. அந்த ராஜு ரொம்ப சுட்டிக்கார பையன் போல இருக்கிறான். அவன் எல்லோருக்கும் தொந்தரவு கொடுக்கிறான். வேலாயுதத்தில் வரும் விஜயையும் அவன் தங்கச்சியையும் போல. ஏ மாடம்மா மாடம்மா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உன் பையன் அந்த ராஜு இருக்கானல்ல, ராஜு, அவன் இன்னைக்கு என்ன பண்ணான்னு தெரியுமா? எங்க கூட்டுல கரிய கல்ல தூக்கி போட்டுட்டான். என் சொந்தக்காரம்ல செத்து போயிட்டான்ல. என்ன இது? என்ன இது கேக்குறேன்? பிள்ளைய வளர்க்க சொன்னா பொறுக்கிய வளர்த்துருக்க நீ. எருமண்ணே, நீங்க என் பையனை தப்பா நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஓரமா கல்லு கடந்திருக்கும், அதை தூக்கி தெரியாம உங்க வீட்டு மேல வச்சு விட்டா. அதுக்கு என் பையன்னு நீங்க பொறுக்குன்னு சொல்லலாமா?
ஏதே ஓரமா கிடந்த கல்ல தூக்கி உன் பையன் எறும்பு கூட்டுல வச்சிருப்பான். உன் பையனை நல்லவன் மாதிரியே பேசாத. அவன் வேணும்னு தான் பண்ணி இருப்பான். ஏன் சொரியாசி சோப்பை எனக்கு போட்டு விட்டாம்ல அது மாதிரி. என்ன சொல்றீங்க? உங்களுக்கு சொரியாசி சோப்பை போட்டானா? அதே மாதிரிதான் என் பெரியப்பா பையன் முகேஷுக்கும் பண்ணான். இப்போ அவன் வெளியே எங்கேயும் போகாம வீட்லயே வந்து சொரிஞ்சிட்டு இருக்கான். இந்த ராஜு பையனுக்கு இதே வேலையா போயிடுச்சு. அவனை என்ன பண்றதுன்னு தான் தெரியல. ஏமா என்னம்மா இது? எல்லாரும் உன் பையனா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அவன் பள்ளிக்கூடம் போறானா இல்லையா? எங்க குறும்பு பண்றதுக்குன்னு சுத்திட்டு இருக்கான் போல. யார் அந்த ராஜு? அவன் எனக்கு பார்க்கணும் போல இருக்கு. ஐயா, இவங்க எல்லாரும் என் பையனை குறை சொல்றதுக்குன்னே இருக்காங்க. என் பையன் தங்க கட்டி 44 கிராம். அது என்ன 44 கிராம்? அவன் 100 கிராம். சரிங்களா? இவங்களுக்கெல்லாம் என் பையனை பார்த்து பொறாம. ஆமா, பொறாம பட்டுட்டாலும் அவன் பண்ற சேட்டைக்கு இந்த ஊரை விட்டு காலி பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்காங்க எல்லாரும். உங்களை காலி பண்ண சொன்னாலும் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஆமாங்கம்மா, உடனே நீங்க இந்த ஊரை விட்டு காலி பண்ணணும். இல்லைன்னா என் சொந்தக்காரங்களையெல்லாம் கூட்டிட்டு வந்து உங்க வீட்டை பிரிச்சு மேய்ஞ்சிருவேன். அதுவும் என் ஃப்ரெண்டு கரையான் இருக்கான். உங்க வீட்டை கரைச்சு விடுவான், கரைச்சு. சரிங்களா? உடனே கிளம்புறீங்க. இல்ல அவ்வளவுதான். ஏமா, எனக்கு அந்த மட்டன் பிரியாணிய செஞ்சு கொடுத்துரு, இல்ல வாங்கி கொடுத்துரு. நான் கிளம்புறேன். உன் பையன் மேல கம்ப்ளைண்ட் சொல்ல போனா எனக்கு காதே வலிக்குது. நான் கிளம்புறேன்ட்டேன். சரியா? நான் கிளம்புறேன். மட்டன் பிரியாணிக்கு காசை கொடு. காசு. அட இருங்கப்பா, என் பையனை பத்தி கோரா சொல்றதுக்கும் மட்டன் பிரியாணி கேட்கறதுக்கு இல்ல. என் பையன் ரொம்ப நல்லவன். அவனை என்கிட்ட கூட்டிட்டு வந்துட்டுதான் நீங்க 3 பேரும் வீட்டுக்கு போகணும். இல்ல அவ்வளவுதான். சொல்லிட்டேன். மட்டன் நண்பா, உங்க அப்பாரு நீ ரொம்ப குறும்பு பண்றன்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. எங்க அப்பா உங்களோட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. சரியா? அதனால நான் இனிமே உங்களோட பேச மாட்டேன். உனக்கும் எனக்கும் அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. சரியா? நான் வர்றோம்ல. நண்பா, என்ன நண்பா நீ இப்படி பேசிவிட்ட? நீயும் நானும் 10 வருஷம் ஃப்ரெண்ட்ஸு. நீ போய் இப்படி பண்ணலாமா? நீயும் நானும் எத்தனை குறும்பு பண்ணியிருக்கோம். இப்ப நீ இப்படி விட்டுட்டு போனீங்கன்னா நான் அனாதையாயிருவேன். ஏலே, நீ அனாதையானாலும் பிரச்சனை இல்ல. உங்களோட சேர்ந்ததுக்கு எங்க அப்பா டெய்லியும் அந்த பெல்ட்டால அடிக்கிறாருடா. சோறு தண்ணி போட மாட்டேங்கிறாரு. முன்னாடி எல்லாம் புல்லு கொடுப்பாங்க, இப்போ பன்னும் பிஸ்கட்டும் தான் தர்றாங்க. அளவு அது நல்லாவே இல்லை. ஏலே, உனக்காவது பிஸ்கட் தர்றாங்க, எனக்கு ஒண்ணுமே தர்றதில்ல. எங்க அம்மா கையில மட்டும் இன்னைக்கு நான் சிக்கன செத்தேன். எங்க அம்மா என்ன கண்டிப்பா தேடிட்டு தான் இருப்பாங்க. சரியா? நான் சிக்க கூடாது. அதனால நம்ம 2 பேரும் சேர்ந்து பட்டணத்துக்கு போறோம்ல. பட்டணத்துக்கு போய் பணக்காரங்கள் ஆகுறோம். திரும்பி இந்த ஊருக்கு வர்றோம் கெத்தா மாசா. உன் கூட உள்ளூர்ல சுத்தினாலே அடி வாங்குவேன். என்ன நீ பட்டணத்துக்கு வேற கூப்பிடுறியா? நான் வரமாட்டேன். நீ போல. இனிமேல் உனக்கு எனக்கு அவ்வளவுதான். சரியா? ராஜுவை விட்டு அந்த ஆட்டு நண்பன் தன் வீட்டிற்கு சென்றது. ராஜு என்ன செய்வதென்றே தெரியாமல் திரு என்று முழித்துக் கொண்டிருந்தான். ராஜுவுக்கு இருந்த ஒரே நண்பன் இந்த ஆட்டு நண்பன் தான். அவன் இப்போது இல்லை. ராஜு அனாதையானான். ராஜு அங்கே நின்று கொண்டிருக்கும் போது நமது புலி அண்ணன் அந்த ராஜுவை பார்க்க பேசிக்கொண்டு, ராஜு நில்றா என்று சொல்லிக்கொண்டு வேகமாக ஓடி வந்தார். இதை பார்த்ததும் ராஜு பயத்தில் உறைந்து போய் நின்றான். அவனுக்கு அப்பொழுதுதான் தெரிந்தது தன்னை நோக்கி ஒரு புலி வந்து கொண்டிருக்கிறது என்று. ராஜு நில்லுல, உங்க அம்மா உன்ன கூட்டு வர சொன்னாங்களே. இல்ல ராஜு நில்லுல. ஐயா, நான் நிக்க மாட்டேன். நான் நின்னா என்ன நீங்க கைமா பண்ணிடுவீங்க. சரிங்களா? நான் வரட்டா? எங்க அம்மா கிட்ட அடி வாங்குறத விட உங்ககிட்ட கடி வாங்குறது ரொம்ப கஷ்டம். நான் வர்றேன், என்ன விட்டுருங்க. ஏய் நில்றா, ஒரே நிமிஷம் நில்றா. எனக்கு மட்டன் பிரியாணி வேணும்டா. இதே மட்டன் பிரியாணி வேணுமா? கிளம்புங்க, நான் நிக்க மாட்டேன். ஏமா, இங்க பாரு, உன் பையனை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டேன். சரியா?
வா எனக்கு மட்டன் பிரியாணி வாங்கி கொடு. அம்மா அம்மா, அவர் என்ன கொண்டு மட்டன் பிரியாணி கேக்குறாருமா. வேண்டாமா, என்ன தப்பு பண்ணிட்டேன். ஆனா எதுக்காக என்ன நீங்க கொன்றாதீங்க. ஏல நீ ஒருத்த, உன்னை யாருல கொல்ல போறா? எனக்கு மட்டன் பிரியாணி வேணும்ல. யோ நீ கொஞ்ச நேரம் கம்முனிரு, அவனே பயப்படுறான் சரியா? இதான் நல்ல வழி. உன் பேரை சொல்லி அவனை பயமுறுத்தி நான் நல்ல பையனா மாத்திக்கிறேன் சரியா? நீ கொஞ்ச நேரம் கம்முனிரு, நான் சொல்றத மட்டும் செய்யு. அப்பா எனக்கு மட்டன் பிரியாணி வாங்கி தருவீங்களா? நீங்க சொல்றதான் செய்யறேன். சரி நான் வாங்கி தரேன், அது வரைக்கும் கொஞ்ச நேரம் கம்முன்னு இரு சரியா? டேய் மகனே, அந்த புலி உன்னை கொல்லலான்னுதான் வந்துச்சு. நான் தான் தடுத்து நிறுத்தினேன். அதுக்கு ரொம்ப நாளா பசியா. அதுவும் உன் கறிதான் வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சிது. நீ ரொம்ப குறும்பு பண்றியாமா சரியா? நீ என்ன பண்றீனா, இன்னில இருந்து நீ திருந்திடுற. உனக்காக நான் அந்த புலி கிட்ட பேசி உன்னை மன்னிச்சு விட சொல்றேன். அம்மா அம்மா, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஊர்ல இருக்க எல்லாருக்கூடயும் பிரச்சனை பண்ணி இப்படி பெரிய ஆபத்துல சிக்கிக்கிட்டேன். அந்த புலிய பார்த்தாலே பயமா இருக்கு, என்ன காப்பாத்துமா? சரிடா, நான் உன்னை காப்பாத்துறேன் சரியா? இனிமேல் ஊர்ல யார்கிட்டயும் வம்பு தும்புக்கு போக கூடாது. நீ நல்ல பையனா சமத்து பையனா இருக்கணும். நான் அந்த புலி கிட்ட பேசி அதான் அந்த வீட்டுக்கு போக சொல்றேன் சரியா? அம்மா, என் நண்பன் ஆடு நண்பனும் என்னை விட்டு போயிட்டான். அவன் இருக்கிறதால தான் நான் குறும்பு பண்ணிட்டே இருந்தேன். இனிமேல் நான் குறும்பு பண்ண மாட்டேன் சரிங்களா? அந்த ஆடு நண்பனும் இல்ல, அந்த புலி எந்த போட மாட்டேன், யாரு கூடயும் குறும்பு பண்ண மாட்டேன். என்ன மன்னிச்சிருமா, அந்த புலிய போக சொல்லுமா. இதாம்ல ரொம்ப நல்லதா போச்சு. நீ இனிமே யாரு கூடயும் சண்டைக்கு போக கூடாது. நீயும் நானும் ஒன்னா சேர்ந்து நிறைய விளையாடலாம். நாம 2 பேரும் சேர்ந்து நல்லவங்களா இருக்கலாம். அந்த புலி கிட்ட நான் சொல்லிடுறேன், நீ கவலைப்படாத. நீ இனிமேல் அழுவக்கூடாது. புலியண்ணே, என் பையன் நல்ல பையனா மாறிட்டான் சரிங்களா? இனிமேல் நீங்க அவனை தொந்தரவு பண்ண கூடாது. நான் உங்களுக்கு மட்டன் பிரியாணி வாங்கி தரேன், வாங்க நாம போகலாம். என் பையனுக்கும் இன்னைக்கு ஒரு புல்கட்டு போடலான்னு இருக்கேன். ஏமா ரொம்ப நல்லது. எப்படியோ உன் பையன் உனக்கு கிடைச்சிட்டான், எனக்கு மட்டன் பிரியாணி கிடைக்க போகுது. சரி வாங்க போகலாம். ஆனா அண்ணே, மட்டன் பிரியாணி கிலோ 500 ரூபாய், என்கிட்ட 5 ரூபாய் தான் இருக்கு. அதை வச்சு எப்படி மட்டன் பிரியாணி சாப்பிடுறது சொல்லுங்க? எத 5 ரூபாய் வச்சுக்கிட்டு மட்டன் பிரியாணியா? இதுக்கா என்ன காலையிலிருந்து அலைய விட்ட? அந்த குரங்கு நண்பன் சொன்ன மாதிரி நீ கஞ்ச பிசினாரி தான் போல. விடுல, இன்னைக்கு நான் விரதமே இருந்துக்கிறேன். உன்ன மாதிரி கஞ்சனா நான் பார்த்ததே இல்ல. வரட்டா? ஐயா, எனக்காக இவ்வளவு உதவி பண்ணியிருக்கீங்க. உங்களுக்காக நான் இந்த 5 ரூபாய தர்றேன், வச்சுக்கங்க. நீங்க சந்தோஷமா உங்க புள்ள கொட்டி கூட இருங்க. 5 ரூபாய வச்சுக்கிட்டு புள்ள கொட்டி கூடயா? நான் வர்றேன், என்னை விட்டுரு. வரட்டாமாமே. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி காமெடி வீடியோன்னு சொல்லி கடுப்பேத்துற வீடியோ நிறைய வந்துகிட்டு இருக்கு. ஃபுல்லா பார்த்ததுக்கு நன்றி. வர்றோம்ல, இந்த மாட்டு பயிலுக அப்படித்தான் காமெடி ஒண்ணு சொல்லி ஏதாவது பண்ணிட்டு இருப்பானுங்க. நல்லா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வரட்டா? நான் திருந்தவே மாட்டோம்ல, ஆனா அந்த புலி பயமா இருக்குது. நீங்களும் அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டு நல்லா இருங்க, குறும்பு பண்ணாதீங்க. கெட்ட பசங்க இருந்துச்சுன்னா அவங்கள விட்டுட்டு தனியா வந்துருங்க. ஏன்னா புலி உங்களை பிடிச்சிரும்.